சிவகாசியில் பழங்கால பொருட்களின் அரிய கண்காட்சி ஆர்வமுடன் கண்டுகளித்த மாணவ மாணவிகள். சிவகாசியை சேர்ந்த தொல்லியல் ஆய்வாளர் ராஜராஜன் தான் பல ஆண்டுகளாக சேகரித்து வைத்திருந்த பழங்கால பொருட்களை பொதுமக்கள் பார்வைக்காக காட்சிப்படுத்தினார். மன்னர்கள் பயன்படுத்தியதாக கருதப்படும் அரிய பாசிகள், காதணிகள், நாணயங்கள், மோதிரங்கள், முத்து, பவளம், நவரத்தினம் உள்ளிட்ட ஆபரணங்கள் மற்றும் பழங்கால அழகு சாதன பொருட்கள் கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தன. மேலும் கல்லூரி மாணவர்களின் புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் அறிவியல் படைப்புகளும் பார்வைக்காக வைக்கப்பட்டிருந்தன. 1000 ஆண்டுகள் பழமையானதாக கருதப்படும் பானலிங்கம் பார்வையாளர்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்தது. சிவகாசி மற்றும் விருதுநகர் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த பள்ளி மாணவ மாணவிகள் இந்த கண்காட்சியை ஆர்வமுடன் கண்டுகளித்து பழங்கால வரலாற்று பொருட்களை பற்றி தெரிந்து கொண்டனர். என் பேர் ராஜராஜன். பழங்கால பொருட்கள் நிறைய வச்சுருக்கேன். சிவகாசி எஸ்எஃப்ஆர் பெண்கள் கல்லூரியில் கூப்பிட்டதுனால வந்து காட்சிப்படுத்தியிருக்கோம். இன்றைக்கி ஒரு 1500 பேர் பார்த்துருக்காங்க. மேற்கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. பழங்கால நாணயங்கள், இந்தியாவில் அச்சிட்ட முதல் நாணயம் நாங்கள் இங்கே காட்சிப்படுத்தியிருக்கேன். அதுபோல் பெண்கள் வந்து என்ன பொருள்னு தெரியாது, அவங்க யூஸ் பண்ணது தான். ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி பெண்கள் உபயோகப்படுத்தின ஜாமான் என்னென்னு பெண்களுக்கே தெரியல. அது மாதிரி பொருட்களை நிறைய கொண்டு வந்து காட்சிப்படுத்தியிருக்கேன். அது மாதிரி மர சிற்பங்கள், மரத்தில் செதுக்கப்பட்ட சிற்பங்கள்லாம் நிறைய காட்சிப்படுத்தியிருக்கேன். நகைப்பெட்டி, அதுபோல் பெண்களின் அணிகலன்கள், பொன்னியின் செல்வன், நந்தினி, குந்தவை அவங்கெல்லாம் போட்ட அது மாதிரி அணிகலன்களை நிறைய காட்சிப்படுத்தியிருக்கேன். எல்லாம் பார்த்து வியந்து போயிருக்காங்க. பெண்கள், பொம்பளை பிள்ளைய, கல்லூரி மாணவ மாணவிகள், பையங்கள்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிருக்காங்க. சில முக்கியமான ஜாமான் கொண்டு வந்திருக்கோம். 140 லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி உள்ள பானலிங்க கல் காட்சிப்படுத்தியிருக்கோம். எல்லாம் வந்து குலுக்கி பார்த்துட்டு போகிறாங்க. உள்ளே தண்ணி இருக்கும். அது வந்து கவர்மெண்ட் ரெக்கார்டே இருக்குது. இமயமலையில் நீர் ஊறி உத்தரகாண்ட் மாநிலத்து வழியாக நர்மதை ஆறு வழியாக வந்து கடலில், குஜராத் கடலில் போய் கலக்குது. அந்த இது இந்தியாவில் அங்கே மட்டும்தான் இருக்குது, வேறு எங்கேயுமே உலகத்தில் வேறு எங்கேயும் கிடையாது. அது நாங்களும் வச்சுருக்கோம், அதையும் காட்சிப்படுத்தியிருக்கோம். எல்லாம் பெண்களில் கூட்டமாக வந்து பார்த்துட்டு நகலவே மாட்டேங்காங்க. அவ்வளோ பார்த்து ஆச்சரியப்பட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக போய் எங்கள் அப்பாட்ட சொல்லுவேன், எங்கள் அம்மாட்ட சொல்லுவேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு போகிறாங்க. அங்கே மகிழ்ச்சியில் அதை பார்க்கறதால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவ்வளோதான். என் பேர் வந்து கே நர்மதா. நான் செகண்ட் பிஏ ஹிஸ்ட்ரி படிக்கிறேன் இதே காலேஜில். இங்கே வந்து எக்ஸ்போ வந்து பழங்கால தொல்பொருளுக்குரிய எக்ஸ்போ நடக்குது. இங்கே வந்து ராணியம் பழங்காலத்தில் எப்படிலாம் பொருள் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த மாதிரி இப்போ நம்ம உள்ள விஞ்ஞானத்தையும் நம்ம யூஸ் அப்போயே விஞ்ஞானம் எல்லாமே இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இப்போ உள்ளவங்க எப்படி யூஸ் பண்ணணுன்றதை நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம்.